வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். பச்சைப்பயிறு ஃப்ரை. 1/4 கிலோ பச்சைப்பயிரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். பச்சைப்பயிறு குறைஞ்சது 8 மணி நேரம் ஊறணும். காலையில் பார்த்தோம்னா பயிறு நல்லா ஊறி இருக்கும். ஊறின பயிரை தண்ணி வடிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு 20 நிமிஷம் காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் காய வைங்க. பயிரில் இருக்கிற ஈரப்பதத்தை காட்டன் கிளாத் நல்லா உறிஞ்சிரும். இந்த மாதிரி ஈரம் காஞ்ச பிறகு இதை தனியாக எடுத்துருங்க. இப்போ அடுப்பில் எண்ணெயை காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி நம்ம பச்சைப்பயிரை பொரிக்க போகிறோம். ஊறின பச்சைப்பயிரை இந்த கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிதமான சூட்டில் பொரித்து எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். பயிரை எண்ணெயில் போட்டோடனே பபிள்ஸாக நிறைய ஃபார்ம் ஆகும். பயிர் எண்ணெயில் ஃப்ரை ஆக பபிள்ஸ் அடங்க ஆரம்பிச்சிடும். இடையில நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது எடுத்துடலாம். ஃப்ரை பண்ண பச்சைப்பயிரை ஒரு பேப்பரில் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயில் பேப்பரை அப்சர்வ் பண்ணிக்கிடும். இந்த ஸ்நாக்ஸ் ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு செஞ்சு தரலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை வேற ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சுவையான பாசிப்பருப்பு ஃப்ரை அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.